வணக்கம்ப்பா. அதிகம் பேர் மூலம் ஆசன வாயில் ஒரு சதம் மாதிரி வளர்ந்துருக்கு, உள்ளுக்குள்ளே சதம் வளர்ந்துருக்கு, இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்கப்பா. இது இந்த மூலம் வர்றதுக்கான காரணம் மலச்சிக்கல் தான் காரணம். மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா நம்ம காய்கறி, நார் சத்துள்ள காய்கறினா உருளைக்கிழங்கெல்லாம் காய் கிடையாது. வெண்டைக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், இந்த நாட்டு பீக்கங்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள், கத்திரிக்காயும் கூட சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு நீங்கள் நிறையா சாப்பிடணும். சும்மா ஒன்று ரெண்டு தொட்டுக்கிறக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுனாலும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும். நார் சத்துள்ளது கீரைகளும் சாப்பிட்ணும். பச்சை தேங்காயை சாப்பிட்லாம், மென்று சாப்பிட்லாம். இப்படியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. அன்னைக்கு கழிவு அன்னைக்கு போயிடும். நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது அன்னைக்கு சிறுநீராகவோ மலமாகவோ பூரா போயிட்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மூளை பிரச்சனைலாம் வரவே வராது. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு நாளைக்கு நமக்கு சரியாக சாப்பாடு இல்லைன்னா மலச்சிக்கலாக இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி ராத்திரி படுக்க போகும்போது 1 ஸ்பூன் நிலாவாரப்பொடி அதை வாங்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாயில் போட்டு வெதுன்னு சுடு தண்ணி குடிச்சிட்டு படுங்க. காலையில் ஈஸியாக கழிஞ்சிரும். மூளை வார அளவுக்கு விட்டுறாதீங்க.